கன்னி ராசிக்கு 2026 ஜூன் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். மே மாசத்துல சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கை புரியும் நேரம் அப்படின்ட்டு. வாழ்க்கை துணிவரின் வகையில சில பிரச்சனைகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள், இப்படி வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், நண்பர்கள், கூட்டாளிகள், இவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையை புரிய வச்சிருப்பாங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சியான பிறகு, அந்த டேட்டுக்கு பிறகு இந்த கண்டகச்சனியோட கடுமையான பாதிப்பு, அது கண்டகச்சனியோட கடுமையான பாதிப்பு எந்த வகையிலனாக்க, வாழ்க்கை துணை ஒரு வகையில, குடும்பம் வகையில மன அழுத்தம், டென்ஷன், அதே போல தொழில கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு டவுன்ஃபால். நல்லா போயிட்டு இருந்தது, வருமானம் வந்துகிட்டே இருந்தது, பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம், கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு கூட்டாளியுடன் பிரச்சனைகள், கூட்டு தொழிலை விட்டு விலகி வரக்கூடிய சூழ்நிலைகள், இப்படி நிறைய டிராபேக்ஸா இருந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் கடந்த மார்ச்ல இருந்து கன்னிராசி கொஞ்சம் கூடுதலான சுமைகள் தான். இந்த காலம் செய்யும் மாயம் இந்த ஜூன் மாசத்தை பொறுத்தவரையிலும் இந்த 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் 4ஆம் அதிபதி குரு பகவான் உச்சம் அடைகிறாரு 11ஆம் பாவகத்துல. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு பெயர்ச்சியால இந்த கண்டகச்சனியோட ஆட்டம் குறைய போகுது. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து ரிலீஸ் ஆக போறீங்க. அதாவது கணவன் மனைவி உறவு நிலையில கூட இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு விடை கிடைக்க போகுது. இந்த ஜூன் மாசம் கன்னி ராசிக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் மாதமாக இருக்கும். கோள்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை மாற்றத்தை நம்ம இந்த வீடியோல பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க, நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த கன்னி ராசிக்கு குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு பாசிட்டிவ். இந்த குரு 5ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால முதல்ல இந்த பிள்ளைகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் அல்லது பிள்ளைகளால் வந்த மன வருத்தங்கள், 50+ இருக்கீங்க, ஏஜ்ல இருக்கீங்கன்னாக்க பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு, மன அழுத்தங்கள் உங்களுக்கு அதன் மூலம் கூட ஏற்பட்டிருக்கும். அல்லது பிள்ளைகளால பண விரயங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து குறையும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே சமயத்துல மருத்துவ ட்ரீட்மெண்ட் புத்திரபாக்கியத்துக்காக எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா புத்திரபாக்கியம் இந்த காலகட்டத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. வீடு, வாகனம், சொத்து இவற்றில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். குறிப்பா இந்த வருஷமும் பாத்தீங்கன்னாக்க, குறிப்பா இந்த ஜூன் மாசத்துக்கு மேல ஒரு விற்க முடியாத ஒரு சொத்தை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். புதிய சொத்து வாங்கறதுக்கான திட்டங்கள் ஏற்படும். வாகன மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படும். குறிப்பா இந்த ஜூன் மாசமே கூட உங்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். வீடு மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் கூட ஏற்படும். அபிலாஷைகள் நிறைவேறும். லாபங்கள் வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடனுடைய அழுத்தம், கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கி அதை கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் மேம்பாடு அடைந்து லாபங்கள் வரும். அதன் மூலம் கடனை செலுத்துவீங்க. இந்த குருவோட பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் சனிக்கு உள்ளது. 7ஆம் பாவகத்து அதிபதியும் குரு தான். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க முக்கியமா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் வர்றது, நீண்ட காலமா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கெல்லாம் குறிப்பா கண்டகச்சனி கொடுத்த பாதிப்புல இருந்து நீங்க விலக போறீங்க. குறிப்பா வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அது நீங்க போகுது. வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன பிரச்சனை, ஒன்னாவே ஒரே தம்பதியரா ஒரே வீட்டுல இருந்தா கூட திடீர்னு பிள்ளைகளாலேயோ யாரோ ஒருத்தரால, ஒரு தேர்ட் பர்சனாலேயோ கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க. அதே போல கணவன் மனைவி தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க, தோஷங்கள்லாம் இல்ல, ஒரு தற்காலிக பிரிவு இருக்குன்னா அவங்களுக்கு மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குறிப்பா இந்த அண்ட அயலார்கள், சில எதிரிகள் தொல்லை, சில எதிர்ப்புகள், இவற்றையெல்லாம் நீங்க சமாளித்து வெற்றிகரமாக முன்னேறக்கூடிய காலகட்டம். சோ வாழ்க்கை துணிவரால் வந்த பிரச்சனை நீங்கும். அல்லது வாழ்க்கை துணிவரே உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா கூட அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சில பேருக்கெல்லாம் தோஷங்கள் இருக்கும். கலசர தோஷம் இருந்து ஒரே சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன், வழக்கு, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதாவது வழக்குகளில் வெற்றி, மறுமணம் போன்றவை ஏற்படுறது சில பேருக்கு. அந்த மாதிரியான உறவுகள் நிலையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அது பாசிட்டிவா இருக்கும். முக்கியமா இந்த கண்டகச்சனியோட ஆட்டத்தை இந்த குரு பெயர்ச்சி குறைக்கும். அதுதான் இங்க பாசிட்டிவான விஷயம். இப்ப சூரியனை பொறுத்தவரையில ராசிக்கு
9ஆம் பாவகத்துல இந்த மாதத்தோட முதல் 15 நாள் இருக்கும். விரையாதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்கும்போது தந்தை வகையில செலவுகள், தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். வெளிநாட்டுல இருப்பவங்க நீண்ட தூர பயணம் தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல பொருளாதார ரீதியாக சொத்துக்கள் விற்பனையினால் ஆதாயங்களும் வரும். சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில 10ஆம் பாவகத்துக்கு வருது. சோ அப்போ வேலையில இடமாற்றத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு மாதத்தோட இறுதியில இடமாற்ற செய்திகள் வரும். சில பேருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைத்து இடமாற்றம் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் அல்லது ஃபேவரபிள் டிரான்ஸ்பர் இந்த காலகட்டத்தில் அமையும். மாதத்தோட பிற்பகுதியிலே உங்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் வரும். இந்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ராசியாதிபதி ஆட்சி பெற்று ஏறத்தாழ ஜூன் 23ஆம் தேதி வரையில இருக்கிறார். அப்போ சுக்கிரனும் ஜூன் 8ஆம் தேதி வரையிலும் 10ஆம் பாவகத்தில் இருக்கு. மாதத்தோட முதல் பகுதியில தொழில் பிக்கப் ஆகும், அல்லது மீடியா சார்ந்த துறை, அதே போல ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி, மீடியா சார்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், முன்னேற்றங்கள் ஏற்படும். அதன் மூலம் வருமானம் வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சொல்ற மாதத்தோட இறுதியில, அதாவது ஜூன் 23ஆம் தேதி புதன் 11ஆம் பாவகத்துக்கும் சுக்கிரன் 11ஆம் பாவகத்துக்கு ஜூன் 8ஆம் தேதியில இருந்தே வந்துருது. இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க காதல் போன்றவை அல்லது புதிய நட்பு போன்றவை ஏற்படும். அதனால ஒரு மகிழ்ச்சியும் உண்டு. பொதுவாகவே 11ஆம் பாவகத்துல சுப கிரகம் இருக்கிறது நல்லது. ஆனா அந்த வீட்டுல பகைதான் சுக்கிரன். அதே போல புதனும் இந்த வீட்டுல கடகத்துல பகைதான். அது மாதத்தோட இறுதியில புதன் வருது. குரு ஆனா உச்சம். இந்த கூட்டு கிரக சேர்க்கை மாதத்தோட இறுதியில் இருக்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் பணம் வரும், திடீர்னு லாபங்கள் வரும். அதே போல சுப விரயங்கள் ஏற்படும், பயணங்கள் பலன் தரும், மூத்த சகோதரத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், சகோதர வழி ஒற்றுமை ஏற்படும், நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும். மாதத்தோட இறுதியில ஒரு பெண் நண்பர், ஆப்போசிட் ஜெண்டர் ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு புதிய நட்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மாதத்தோட இறுதியில. அந்த புதிய நட்பு என்பது உறவுகள் இருக்கலாம், அல்லது புதிய நபராக கூட இருக்கலாம். ஆனா அவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பார். குறிப்பா இந்த சொத்துக்கள் வகையில, வீடு வகையில இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். அதே போல சில பேருக்குலாம் வேலை விஷயமா கூட ஒரு நல்ல செய்தி அவங்க மூலம் ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாதவர்கள், வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தோட இறுதியில வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சொல்றேன், அது பிரைவேட் வேலை கிடைக்கும். அரசு பணிக்கான தேர்வுகள் எழுதுறீங்க, தேர்வுகள்ல வெற்றி அடையுமா அப்படின்னா நம்ம ஜாதகத்துல அந்த அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அபிலாஷை இந்த வருஷத்துல மேக்சிமம் இந்த அக்டோபருக்குள்ள நிறைவேறும். இந்த குரு அக்டோபர் மாசம் வரையிலும் உச்சம் பெற்று இந்த இடத்துல இருப்பார். அதுக்கு பிறகு 12ஆம் பாவகத்துக்கு வரும். ஸோ இப்போ அந்த அக்டோபர் மாசம் வரையிலுமே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பாசிட்டிவான காலகட்டம் தான். அதாவது பொருளாதார ரீதியா சொல்றேன், மேக்சிமம் ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் உங்க கைக்கு அதை நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த அக்டோபருக்குள்ளேயே வரும். அப்ப அந்த லம்சம் அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ற இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அது சில நண்பர்கள் சொல்ற திட்டங்கள்ல முதலீடு பண்றது, அல்லது சில உறவுகள் சொல்லக்கூடிய இடத்துல போடுறது, இதெல்லாம் இல்லாம உங்களுடைய சொந்த ஐடியா, சொந்த முடிவு, அதை மட்டும் எடுத்து செயல்படுத்துங்க. இந்த நேரத்துல பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அது மட்டும்தான் முக்கியமானது. யார்கிட்டையும் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. மேக்சிமம் உங்களுடைய சொத்தோ அல்லது ஆல்ரெடி சேமிச்ச பணமோ அல்லது சீட்டு போட்டு பணமோ இந்த அக்டோபருக்குள்ள மேக்சிமம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இப்ப பாத்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துலயும் கேது 12லயும் இருக்கு. செவ்வாய் ஆட்சி பெற்று மாதத்தோட இடத்துல ஜூன் 20 வரையிலும் இருக்கும். செவ்வாய் 8 கூடியவன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கனால குடும்பத்திலயும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிங்க கிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க எதையும் பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு மத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து நீங்க எதையாவதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்க மேல ஒரு தவறான புரிதல்கள் ஏற்படும். அதனால கவனமா இருக்கணும். அதிகமாக இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது, சக பணியாளர்கள பகச்சிக்க கூடாது. அதே போல மேலதிகாரிங்கிட்டையும் கொஞ்சம் நாசுக்கா நடந்துக்கணும். பேசாம இருக்கிறது கூட நல்லதுதான். அதிகமா பேசாம இருக்கிறதுனாலதான் மே மாச பலன்களும் இதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் வந்துடும். இந்த செவ்வாய் 9ல் இருக்கிறதுமே கடினமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. மாதத்தோட இறுதியில அது புதிய இடம் கிடைச்சி இடமாற்றம் ஏற்பட்டவங்களுக்கு கூட ஒரு அலைச்சல், பயணம், ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 9ல் இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கும், தன் வீட்டிய பார்க்கும். ஆனா முயற்சிகள்லாம் நிறைய செய்வீங்க, நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனா அது சக்சஸ் ஆகும். அதன் மூலம் ஆதாயங்களும் ஏதோ ஒரு வகையில கிடைக்கும்.
சகோதர வழியில வந்து நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். பட் அவங்க கிட்டயுமே அதிகமா வாக்குவாதங்கள்லாம் செய்யாம இருக்கிறது தான் நல்லது, அல்லது இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது மாதத்தோட இறுதியில. அதே போல இந்த ராகு வந்து 6ஆம் இடத்துலயும் கேது வந்து 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது. எதிரிகள் எதிர்ப்புகள் உங்களை நோக்கி வரும், ஆனா அந்த எதிரிகளை ஜெயிப்பீங்க. அதே போல கேது வந்து மகம் நட்சத்திரத்திலே இருக்கு. ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு வரும். திடீர்னு ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தான தர்மம் செய்யறது போன்றவையும் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இந்த மே மாசத்துல பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை, அது நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஜூன் மாசத்துலயாவது பெட்டரா இருக்குமா, ஒற்றுமையா இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து குருவோட பார்வையில சனி இருக்கு, கண்டகச்சனியோட பாதிப்பு குறைக்குது. அதே போல இந்த வீட்டின் அதிபதி மாதத்தோட பிற்பகுதியில நட்பு வீட்டுல இருப்பாரு. ஜூன் 15ல இருந்து ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி, காதல் வாழ்க்கையில ஒற்றுமை, காதல்ல கூட சில பேர்ல கருத்து வேறுபாடோட கொஞ்சம் மனக்கசப்போடு இருப்பீங்க. அந்த மனக்கசப்புகள் நீங்கிறது, ஒரு அந்யோன்யம் ஏற்படுறது, நட்புக்கள் வகையில கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றது, உங்களை விட்டு போன ஒரு நட்பு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் இந்த மாதத்துல உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கடுமையான மன அழுத்தம், மாதிரியான சூழ்நிலைகள் மாறும். உத்திரம் நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கை துணைவரால் இருந்து வந்த பிரச்சனை நீங்குது, ஒரு வீடு மாற்றம் ஏற்படும், ஒரு சொத்து விற்காத சொத்து விற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஒரு வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வந்து டிராவல் பண்ணுவீங்க, அலைச்சல் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல வந்து வருமானம் கூடுதலாகவே இருக்கும், நிதி நிலைமை பெட்டரா இருக்கும். புதிய தொழில்கள் சில பேர் கூட ஸ்டார்ட் பண்ணுவீங்க, புதிய முயற்சிகள் செய்வீங்க, அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலை அப்டேட் பண்ணுவீங்க. அரசு பணியில் இருப்பவங்க அல்லது பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உடல்நல தொந்தரவு பாதிப்பு பெருசா இல்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்கும். வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன், பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல காதலர்களுக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும். சில பேருக்கு புதிய காதல் ஏற்படும், புதிய நட்பு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். நிதி நிலைமை நல்லாவே இருக்கும். சொத்து ஒண்ணு வாங்குவீங்க அல்லது பூர்வீக சொத்து ஒண்ணு கிடைக்கும். வாழ்க்கை துணைவரின் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. அதே போல தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிமை மாறும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு புரிதல்கள் ஏற்படும். உங்களை எதிர்த்தவர்கள், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, அல்லது உங்க அருகாமையில், வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க அல்லது உறவுகள்ல கூட உங்களை விட்டு விலகுவாங்க. தீயவர்கள் விலகுறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆனா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். கோபம், டென்ஷனை குறைச்சிக்கணும். அதே போல அலைச்சல்கள் நிறையவே இருக்கும். அதிரடி முடிவுகளை எடுப்பீங்க குடும்ப வாழ்க்கையில. அதனால வந்து சில நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். மன அழுத்தம் குறையும். உடல்நலத்துல பெரிய அளவுக்கு நோய் இல்லை, தன்னம்பிக்கை வரும். வேலையில இருந்து வந்த தேக்க நிலை, தொழிலில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எதிர்பார்த்த பணம் வருமானம் வரும். நிலுவைத் தொகை கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. போனஸோ ஏதோ ஒரு வகையில வந்து அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் ஈவன் உத்திரம் நட்சத்திரத்துக்குமே இந்த வாய்ப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரத்துக்குமே திடீர்னு ஒரு லம்சம் அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது ஒரு போனஸாவோ அல்லது நிலுவைத் தொகையாவோ இருக்கும். அதன் மூலம் இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார ரீதியாக. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் காலம் செய்யும் மாயம். காலம் எத்தனையோ மாயங்களை செஞ்சிருக்கு. ஆறாத காயங்களை ஆத்திருக்கிறதே காலம்தான். இந்த காலத்தால் வந்த சோகத்தை நீங்க வந்து மறக்கிறது அல்லது அதை கடந்து போறது வந்து நமக்கு வந்து வாழ்க்கையை புதிய வாய்ப்புகளையும் புதிய வழியையும் திறக்கும். அந்த வகையில கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். நன்றி, வணக்கம்.